கடமைக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணீங்களா? அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கடமைக்காக போய் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது சார். பிடிச்ச சாப்பாடை சாப்பிடல தானே ருசி இருக்கு. கடமைக்குன்னு கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் நிலைச்சிருக்குன்னு நீங்க எப்படி நம்ப முடியும்? அத அந்த மாதிரி திருமணம் தான் அவசியம் இல்லைன்னு நாங்க மறுபடியும் சொல்றோம். அப்ப எந்த மாதிரி திருமணம் அவசியம்னு சொல்றீங்க? அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல சார். இப்போ பிரச்சனையே அங்கதான் இருக்கு. என்னன்னா காலங்காலமா கல்யாணம் பண்ண தாத்தா பாட்டிய பாக்குறோம், அம்மா அப்பாவை பாக்குறோம், ஆதவன் சாரை பாக்குறோம். இந்த மாதிரி பல பேரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏங்க கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்கணுமா, அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கான எக்ஸாம்பிள் தான் சார் எங்களுக்கு சரியா இல்ல. ஒருவேளை எக்ஸாம்பிள் கரெக்டா இருந்திருந்தா இவ்ளோ அழகா இருக்குமா திருமணம் அப்படின்னு தெரிஞ்சா எதுக்கு திருமணம் வேணாம்னு சொல்ல போறோம் சொல்லுங்க? அப்ப வச்சா அதே இப்ப வரைக்கும் என்ன அம்மா சோறு சூப்பர், அம்மா சோறு சூப்பர்ங்கிறோம். ஏன் சொல்றோம்? பழகி போயிடுச்சு காலம் மறுபடியும் எனக்கு அம்மா சோறே வேணாம் நான் ஓடுறோம். இல்லைங்க, அம்மா சோறு அப்ப இருந்து பார்க்கும்போது சுவையா தான் இருந்தது. ஆனா வீட்டுல கல்யாணத்துல பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொல்றா, நான் டியூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி சண்டை போட்டுப்பாங்க, திரும்ப வரும்போது வீட்டில் 2 பேர் இருப்பாங்களா, ஒருத்தங்க தான் இருப்பாங்கன்னு பயந்து பயந்து நான் வீட்டுக்கு வருவேன்னு. ஸோ இவங்க சொல்ற மாதிரி குழந்தை பெற்றா இந்த சொந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணக்கூடாது சார். 2 பேருக்கும் மனசிறங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்க முடிஞ்சா அப்பதான் அந்த குழந்தைக்கு நிம்மதி. இவங்க 2 பேரும் சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் சொசைட்டில இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக எகுத்த வீட்டுல இருக்கவர் பாராட்டு தெரிவிக்கணுங்கிறதுக்காக குழந்தையும் பெத்துப்பாங்களாம். குழந்தை யார் வளர்ப்பா? பக்கத்து வீட்டுக்காரனா? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இருக்கட்டும், நல்லாதான் இருக்கும், சுவையாகவே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நாங்க இன்னொரு டயலாகும் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் வேணாலும் சொல்லலாமா. 1000 பொய்க்கு மேல ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் நிறுத்தும் போது இது எப்படி சார் நல்லா இருக்கும்? அப்புறம் எப்படி நீங்க இந்த திருமணம் அவசியம்னு வேற சொல்றீங்க? அவ்வளவு பொய் சொல்லி ஒரு விஷயம் சொல்லணுமா? அதுல மொய் வேற செய்யணுமா அந்த பொய்க்கு? அது வேற மைக்க போட்டு சொல்லுவாங்க, சொக்கலிங்கம் 501 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்ப இருக்கிற பத்திரிகை கூட அதுக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க சார். அதே மாதிரி நம்மளுடைய பெரியவங்க அவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி யோசிச்சுதான் செஞ்சிருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் இல்லை. அப்ப என்ன ஆகுது, எனக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குங்கும் போது இன்னொன்னு யாரு வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம்னா என் குழந்தை எதுன்னே எனக்கு தெரியாது. முதல்ல எனக்காக ஒருத்தி எனக்காக ஒருத்தன் இருந்தாதான் என் குழந்தைய நான் ஐடென்டிஃபையே பண்ண முடியும். அதற்காக முதல்ல அது வருது. ஒருவன் ஒருத்தின் நம்ம கொண்டு வரலாம், அட்லீஸ்ட் அப்பாவாவது ஒருத்தங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திருமணம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது பாலிகேமி, அதாவது ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இது அந்த காலத்துல சரின்னு தானே சார் இருந்தது. இப்ப நமக்கு அது தவறா தெரியுது, ஆனா அப்ப அது சரின்னு தான் இருந்தது.